வணக்கம். சற்று முன்னர் பூநகரி பகுதியிலே ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. 2 மோட்டார் சைக்கிள், ஒரு கயஸ்ரக வாகனம் ஆகிய 3ம் தீப்பற்றி எறிந்திருக்கின்றது. குறித்த விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார். இவ்வாறு படுகாயமடைந்த நபர் உட்பட 5 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தற்பொழுது அவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்தது என்பது தொடர்பாக இதிலே பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக வாகனத்தை செலுத்துவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு காணொளி, அதிலும் பெண்கள் பார்க்க வேண்டிய காணொளி. ஒரு சிறு தவறு இன்று 5 பேரை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கின்றது. அதை தவிர பல சேதங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்கு செல்லலாம். அதாவது இன்று காலை மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு நான் வந்து கொண்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் தான் பூநகரி பகுதியிலே ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதாவது பூநகரி அத்தச்சந்தி பகுதியில் தான் இந்த விபத்து சம்பவித்திருந்தது. அந்த குறித்த வீதி மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதி. இந்த சூழ்நிலையில் தான் அந்த விபத்து எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பாக தற்பொழுது பல தகவல்களை அங்கிருந்தவர்களிடம் என்னால் கேட்க முடிந்தது. அதில் இருந்தவர்கள் பல தகவல்களை கூறியிருந்தார்கள். அதாவது ஒரு பெண் தனது மகளை ஏற்றிக்கொண்டு மோட்டார் சைக்கிளில் சென்றிருக்கின்றார். அதாவது அத்தை எனப்படுகின்ற பகுதியிலிருந்து வந்த அந்த பெண் அத்தச்சந்தி பகுதியின் ஊடாக யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதிக்கு வருவதற்கு எத்தனித்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியிருந்தது. இவ்வாறு மன்னார் பக்கம் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற அந்த மோட்டார் சைக்கிளில் ஒரு நபரும் அவரது மனைவியும் அவரது பிள்ளையும் பயணித்ததாக கூறப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் 2 மோட்டார் சைக்கிளும் முதலில் மோதி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக தீப்பற்றி இருக்கின்றது. இந்த மோட்டார் சைக்கிள்கள் மோதுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் நோக்கி ஒரு கயசக வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தான் அந்த குறித்த 2 மோட்டார் சைக்கிளும் மோதியதை தொடர்ந்து அந்த கயசக வாகன சாரதி அந்த கயசக வாகனத்தை திருப்பி அந்த விபத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிள்கள் அந்த கயசில் மோதி அதன் தொடர்ச்சியாக அந்த கயசக வாகனமும் தீப்பற்றி எறிந்திருக்கின்றது. இந்த நிலையில் 5 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2 சிறுவர்கள், 2 பெண்கள், ஒரு ஆண் உட்பட 5 பேர் இவ்வாறு காயமடைந்திருக்கிறார்கள். இதிலேயே அங்கிருந்த மக்கள் உடனடியாக 2 சிறுவர்களையும் 2 பெண்களையும் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாக அங்கு நின்றவர்கள் கூறினார்கள். ஆனால் அந்த நபரை பிறகுதான் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள். அந்த நபர் முழுவதுமாக எரிந்து விட்டார். அவரது ஆடைகள் அனைத்துமே எரிந்து விட்டது. அதற்கு பிறகாக அவரது உயிர் மட்டும்தான் மிச்சம் இருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அவரை ஏற்றி வைத்தியசாலைக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகிறது. அவரது நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதை தவிர குறித்த கயசக வாகனத்தில் 7 பேர் பயணித்ததாக கூறப்படுகிறது. சாரதி உட்பட 7 பேர் பயணம் செய்ததாகவும் அவர்களுக்கு எந்தவித காயமும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கயசக வாகனம் முற்றாக தீயில் இருந்திருக்கின்றது. ஆகவே 2 மோட்டார் சைக்கிள், ஒரு கயசக வாகனம் என்று 3 வாகனங்கள் இவ்வாறு இந்த விபத்தினால் தீயில் எரிந்திருக்கிறது. அதை தவிர 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஒருவர் நிலை என்பது மிகவும் கவலைக்கிடமான முறையிலே இருக்கின்றது. எனவே இந்த சம்பவம் ஒரு பெண்ணின் அவசரத்தால் அல்லது ஒரு பெண் முறையற்ற விதத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியதால் இந்த விபத்து சம்பவித்திருப்பதாகத்தான் அங்கிருந்தவர்கள் எமக்கு தகவல் தெரிவித்திருந்தார்கள். அந்த சம்பவத்தில் நான் நின்றேன். அந்த சம்பவத்தை விசாரித்து அதன் அடிப்படையில் அங்கிருந்தவர்கள் இவற்றை எனக்கு கூறியிருந்தார்கள். ஆகவே அந்த பெண் யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதிக்கு ஏற முயற்சிக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது மோட்டார் சைக்கிளை நிறுத்தி வாகனம் வருகின்றதா என்பதை பார்த்து பயணிக்காமல் வந்த வரத்திற்கு அவர் முன்னால் விட்டிருக்கின்றார். அதனால் தான் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. அந்த பெண் நாளாந்தம் பயன்படுத்துகிற பாதை தான் அந்த பாதை. அதாவது அந்த அத்தப்பகுதியில் இருக்கின்ற பெண் நாளாந்தம் பயன்படுத்துகின்ற பாதை தான் அந்த பாதை. இந்த நிலையத்தான் அந்த அத்தச்சந்தி எனப்படுகின்ற பகுதியிலே குறித்த விபத்து சம்பவித்திருக்கிறது. ஆக அந்த வாகனம் செலுத்துவர்கள் மிக மிக கவனமாக இருங்கள். ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்ற விடயம் இதுதான். அதாவது அதனை பார்க்கவே பயங்கரமாக இருக்கின்றது. எனவே மிக மிக அவதானமாக இருங்கள். அதிலும் பெண்கள், நீங்கள் சரியான முறையிலே வாகனத்தை செலுத்துவதில்லை. ஆண்களை விட மோசமாக வாகனத்தை செலுத்துகிறீர்கள். குறிப்பிட்ட அளவில் தான் பெண்கள் வாகனம் செலுத்துவர்களாக இருக்கிறார்கள். அதாவது மோட்டார் சைக்கிள் உட்பட பலவற்றை அவர்கள் செலுத்துகின்றார்கள். அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம், மொத்த சதவீதத்தில் பார்த்தால் ஒரு 10% தான் இருக்கும். ஆனால் அந்த 10% ஏற்படுகின்ற விபத்துக்கள் என்பது அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் தெரிய வருகின்ற விடயமாக இருக்கின்றது. ஆகவே பின்னால் வருகின்ற வாகனங்களை கண்ணாடியில் பார்ப்பதில்லை. அதை தவிர சிக்னல் போட்டுக்கொண்டே திரும்புவது, சிக்னலை போட்டுவிட்டு சிறு தூரம் பயணித்து விட்டு அதுக்கப்புறம் திரும்புவதில்லை, திரும்பும் போதே சிக்னலை போட்டுக்கொண்டு அப்படியே திரும்புவது,
அதனை தவிர பல்வேறு வழியிலே, அதாவது மற்றவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடிய வகையில், முறையற்ற விதத்தில் விபத்துக்களை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த பெண்கள் மோட்டார் சைக்கிள்களை செலுத்துகின்றார்கள். எனவே பெண்களிடம் மோட்டார் சைக்கிளையோ வாகனத்தையோ கொடுக்கின்ற கணவன் அல்லது தந்தை வேறு யாராவது இருந்தாலும் சரியாக அவர்களுக்கு பழக்கிவிட்டு அவர்களை நீங்கள் வீதிக்கு விடுங்கள். அதே போல ஆண்களாக இருந்தாலும் அந்த இளைஞர்கள் கையில் மோட்டார் சைக்கிளை கொடுக்கின்ற போது அறிவுரை கூறி சரியாக பழக்கிவிட்டு வீதிக்கு விடுங்கள். இதனால் பல விபத்துகள் இடம்பெறுகின்றது, அதனால் பல மரணங்கள் நிகழ்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது மிக மிக கவலையாகவும் அதேவேளை ஒரு பயங்கரமாகவும் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்கின்றது வாகனம் ஓடுவதற்கு. ஆகையால் இது தொடர்பாக மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் சஜயகாந்தன். También